ரஹ்மத்துல்லாஹி பேரரசர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவாரூராமன் பட்டினத்தினுடைய முதல் திருமுறை கூட்டம் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் முதல் திருமுறை கூட்டம் இன்றைக்கு ஒரு சிலரின் காரணத்தினால் ஒரு சிலர்கள் செய்த சில சூழ்ச்சிகளால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக மாறியிருக்கிறது. அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். இப்படிப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்துல திருமண கூட்டத்துல நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு நமக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாய பேர் இயக்கத்தை பற்றி இன்றைக்கு பாமர மக்கள் மத்தியில சில தவறான செய்திகள் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். தௌஹீத் ஜமாஅத்தினர் என்றாலே அவர்கள் குழப்பவாதிகள், அவர்கள் வழிகேடர்கள். தௌஹீத் ஜமாஅத் இந்த ஊருக்குள்ள வந்தா நல்லா ஒத்துமையா இருக்கக்கூடிய இந்த ஊரை பிரிச்சு நாசமாக்குவாங்க, ரெண்டாக்குவாங்க, பிளவை ஏற்படுத்தி வருவார்கள். இன்னும் தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த கூட்டம் ஊருக்குள்ள வந்தா ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் கெட்டு போய்விடுவார்கள், வீணாகி விடுவார்கள். அவ்வளவு பெரிய மோசமான ஒரு நபர் தான் யாரு? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற ஒரு பிம்பத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியில் சிலர்கள் என்ன செய்யறாங்க? இந்த விஷ விதைகளை தூவிக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்துல உண்மையில் தௌஹீத் ஜமாஅத் என்ன சொல்கிறது? இஸ்லாமிய மக்களை பிளவுபடுத்துவதற்காக வந்த இயக்கம் தான் இந்த ஜமாஅத்தா? இஸ்லாமிய சமுதாயத்தில வலிமையான கொள்கைகளை புகுத்தி மக்களை குழப்பப்படக்கூடிய ஒரு ஜமாஅத்தாக தான் இந்த ஜமாஅத் இருக்கிறதா என்பதை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், உண்மையை உழைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னணி நோக்கத்தில்தான் இந்த நாங்கள் சொல்வது என்ன என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு என்பது யாரையும் விமர்சிப்பதற்காக கிடையாது, ஆயிரத்தை பதிவு செய்யவில்லை, யாரையும் திட்டுவதற்காக இந்த தலைப்பு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யப்படவில்லை. சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, நினைப்பதை விட பயந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை திட்டுவதற்குத்தான் போடுறாங்க, எங்களை கடுமையாக பேசப் போகிறார்கள், விமர்சிக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் சில நேரங்கள் நடந்தேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த நிகழ்ச்சி என்பது யாரையோ திட்டுவதற்கோ, யாருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதற்கோ, தனிநபர்களை விமர்சிப்பதற்கோ, எந்த ஒரு விமர்சனத்திற்காகவோ இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன? இந்த ஜமாஅத் என்ன கொள்கையை போதிக்கிறது, எதை எடுத்துச் சொல்கிறது, எதன் வாழ் மக்களை அழைக்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி அந்த மக்களை நேரான பாருந்தால் அழைப்பதை மட்டுமே இலக்காக வைத்துதான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக இந்த ஜமாஅத்தினுடைய பெயரையே எடுத்துக் கொள்வோம். தௌஹீத் ஜமாஅத். சில பேர் தௌஹீத் என்ற வார்த்தையை சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கிறது, ஏதோ தப்பான ஒரு வார்த்தை போல. எப்படி நாங்கள தௌஹீதே கிடையாது, நாங்க தௌஹீத் இல்லை சொல்றாங்க. முதல்ல தௌஹீத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தௌஹீத்னா என்ன? ஏகத்துவ கொள்கை. இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்துச் செல்வதுதான், ஓரிரை கொள்கையை நிலைநிறுத்துவதுதான் தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தை இஸ்லாத்தினுடைய அடிப்படை நாடமாக எடுத்துச் சொல்கிறேன். இதுதான் தௌஹீத். ஒரே ஒரு இறைவனை மட்டும் நான் வணங்குகிறேன் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவன் தான் தௌஹீத் வாதி. நான் ஒரே ஒரு இறைவனை மட்டும் வணங்கல அப்படின்னு சொல்றதுதான் நான் தௌஹீத் இல்லைன்னு அர்த்தம். நான் தௌஹீத் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாங்க, அது என்ன அர்த்தம்?
நான் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய வேலை கொள்கையை பின்பற்றவில்லை என்று அர்த்தம். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தகர்க்கக்கூடியதாக ஆகிவிடும். தௌஹீத் என்றாலே அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதற்கால் மக்களை அழைப்பதுதான் இந்த ஜமாஅத்தினுடைய பிரதான கொள்கை என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த ஜமாஅத்திற்கு தௌஹீத் என்ற பெயரை நாம் வைத்திருக்கிறோம். இதை முதலில் அடிப்படையாக சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏராளமான நல்போதனைகளை எடுத்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான நல் வழிகாட்டுதல்களை சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் இந்த சமுதாய பெருமக்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றக்கூடிய சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாஅத்தினுடைய முக்கிய இரு தூண்களாக குர்ஆனுக்கு முறையில்லாத ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், இந்த இரண்டும் தான் இந்த ஜமாஅத்தின் அடிப்படையாக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது நாளாக உருவாக்கவில்லை. திருமலை குர்ஆனிலே அப்படித்தான் சொல்கிறார் இறைவன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அவருடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். வலா துரிக்கு ஆமாலக்கும், உங்களுடைய அமல்களை உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். இது சொன்னது யார்? படைத்த ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்வதை போன்று நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ, தன்னுடைய மனோயிச்சையை அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய செயல்கள் வீணாக போய்விடும் என்று இறைவன் திருமலை குர்ஆனில் எடுத்துச் சொல்கிறாரே. இதைதான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் மக்கள் அழைப்பதை நோக்கி, தௌஹீத் ஜமாஅத்தை நோக்கி அல்ல. முதலில் ஒரு அடிப்படையை கொண்டு வர வேண்டும். தௌஹீத் ஜமாஅத் என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இந்த கூட்டத்தை கூட்டி நாளைக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு முக்கியத்துக்காக இந்த கூட்டத்தை கொண்டிருக்கிறோமா? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டியிட்டு எம்பி ஆக வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கா? இந்த ஜமாஅத்துடைய நோக்கம் என்ன? மக்களை காட்டி இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை பெறுவதற்கு கிடையாது. ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய வேலை கொள்கையினால் அழைத்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மையாக பின்பற்றி நடக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜமாஅத்துடைய முக்கிய கொள்கை. இதை நோக்கி நாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்படி நாங்கள் அழைக்கின்ற போது சிலர்கள் என்பதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஏன் இது விவாதத்தை கூட்டி மக்களை பிரிச்சு ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்ய போறோம் அப்படின்னு கிடையாது. இன்னும் ஒரு அறிவுகள் இந்த சமுதாயத்துல இந்த ஊர்ல இப்பதான் முதல்ல பிஆர் பதினத்துக்கு இப்பதான் தௌஹீத் பிரச்சாரம் உள்ளே போகிறது. இப்பதான் அந்த பகுதியில கூட்டத்தை போடுறோம். அதே நேரத்தில் அந்த ஈஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இறந்து வாழக்கூடிய பல்வேறு ஊர்கள்ல இந்த ஏகத்துவ பிரச்சாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ எழுச்சிக்கு மத்தியில இன்றைக்கு முதல்ல கொண்டு போற சொன்னா அவர்களுக்கு சில அடிப்படை செய்திகளை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த ஜமாஅத்தினுடைய அடிப்படை உறுப்பினராக பதிவு செய்து இந்த ஜமாஅத்தினுடைய மெம்பர் கார்டு வாங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை. தௌஹீத் ஜமாஅத்துக்கு பிடிக்கலையா? தௌஹீத் ஜமாஅத்தின் மீது கோபம் இருக்கிறதா? தௌஹீத் ஜமாஅத்தின் நிர்வாகிகள் மீது யாருமே கோபம் இருக்கிறதா? இந்த ஜமாஅத்துக்கு வர வேண்டாம். இந்த ஜமாஅத் எந்த கொள்கையை எடுத்திருக்கிறது? இதை நேற்று கண்டுபிடித்த கொள்கையானது 20-30 வருஷத்துல புதுசாக உருவாக்கப்பட்ட கொள்கையா? 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை அந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் சொன்னார்களோ அதை நோக்கித்தான் இன்றைக்கு தௌஹீத் ஜமாஅத் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், எங்களை பிடிக்காவிட்டாலும் இந்த கொள்கையை யார் பற்றி பிடிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நடுவதில் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நோக்கித்தான் இந்த ஜமாஅத் அழைக்கிறது. அப்ப இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜமாஅத்துக்கு நீங்கள் வருகிற வரலை வந்தீர்கள் என்றால்
இந்த ஜமாத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஏராளமான நற்பண்கள் கலந்து கொண்டு அதனுடைய நன்மைகளிடம் தந்தளித்துக் கொள்ளலாம், அந்த நன்மைகளிடம் பெற்றுக் கொள்ளலாம். இல்ல ஜமாத் பிடிக்கலையா, நீங்க வர வேண்டாம், ஜமாத்துக்கு வர வேண்டாம். ஆனால் தௌஹீதை விட்டு விடாதீர்கள், கொள்கையை விட்டு விடாதீர்கள். இந்த கொள்கை தான் மறுமையிலே சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லக்கூடிய சாதனமாக இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்ய தயாரிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்கிறார் என்றால், மக்களுக்கு என்ன மாதிரியான பிம்பத்தை உருவாக்குறாங்கன்னா, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம், அது ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா ஒரு காரியத்தை செய்யும் போது இவங்க என்ன செய்யறாங்க, அது கூடாது இது கூடாது என்று சொல்லி நம்முடைய இளைஞர்களை பிரிக்க பார்ப்பார்கள். இதன் மூலமாக ஒரு கொண்டு வரும் என்றெல்லாம் சொல்லி இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை சிந்தித்து பாருங்கள். சத்திய இஸ்லாத்தை முதன்முறையாக எடுத்துச் சொல்கின்ற போது அவர்களுக்கு பூத்தோன் மக்கள் வரவேற்றார்களா? அவர்களுக்கு அப்படியே எல்லாரும் தலையை தூக்கி வச்சு கொண்டாடினார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே முதல் முறையாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை நிறைவேற்றவே தன்னுடைய குடும்பத்திலிருந்தே எதிர்ப்பு வந்தது. வரலாறு படித்திருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா என்ற அந்த குன்றின் மீது ஏறி நின்று தன்னுடைய குடும்பத்தினரை அழைத்து சொன்னார்கள், இந்த மலைக்குன்றுக்கு பின்னால் ஒரு ஆயுதம் தாங்கியது படை, குதிரை படை உங்களை காக்க வந்து இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, முகமது அவர்களே, உங்களை நாங்கள் ஒரு நாள் 2 நாளாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாளா? 40 வருடமாக இருந்தோம் என்று ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் நம்ப தயார் என்று சொல்கிறார்கள். நீங்க சொல்றீங்கன்னா நாங்க நம்ம உடனே பொய் சொன்னதே கிடையாது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்பு வரை அந்த மக்கள் உண்மையாக என்று அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து வந்தார்கள். நம்பிய நாணயமானவர் என்று அந்த மக்கள் அழைத்து வந்தார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரை மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திலும் மதிப்பில் வைத்திருந்த அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க அதை சொன்னா நாங்க நம்புவோம். அப்பதான் சொல்றாங்க, இதை விட ஒரு மிகப்பெரிய வேதனையை இறைவன் தயாரித்து வைத்திருக்கிறார். அதுதான் நரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை. அந்த வேதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று அந்த ஏகத்துவத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவரை தவிர எவரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை முதல் முதலாக தன்னுடைய மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்கிறார்கள். சொன்ன உடனே எதிர்ப்புதான். சூப்பர் கொள்கையை சொல்றீங்க என்று வரவேற்றார்களா? சொன்ன உடனே ஏகத்துவம் எதிர்ப்பைத்தான் சந்திக்கிறது. அபூ லஹப் என்று சொல்லக்கூடியவன் யாரு? தப்பத் யதா அபீ லஹப் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவரும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த அபூ லஹப் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையுடன் கூட பிறந்த சகோதரர் இல்லையா? ரசூலுல்லாஹி அவருடைய தகப்பனாருடைய உடன் பிறந்த சகோதரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்திருந்தவர்களே இந்த இஸ்லாத்தை சொன்னவுடன் உடனடியாக சபிக்கக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் மீது சாபமிடக்கூடிய அளவுக்கு, கடும் கோப வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு, இதுக்குத்தான் எங்களை கம்பியா, இதை சொல்வதற்குத்தான் இந்த அலட்சியா சொல்லி நீ நாசமாக இருக்கும் என்று சொல்லி தூக்கக்கூடிய அளவுக்கு எதிர்த்து சந்தித்தார்கள் அல்லாஹ்வுக்கு. இந்த வரலாறு நமக்கு தெரியாதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொன்ன முதல் இடத்திலேயே எதிர்த்துத்தான். அவெல்லாம் இங்க உள்ள மக்கள் நாகரிக பாடல பல இதுல கேட்டிருப்போம். ஏன்னா ஒரு நேரத்துல நாகரிக பாடல கேட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை சிறப்பா இருக்கு. அந்த மாதிரி திருமணம் என்றால் அப்படி அந்த பாடல்கள் ஏராளமாக இணைவைக்கு வருவது இருக்கிறது. அது ஒரு பக்கம். அதுல ஒரு பாடல் ரொம்ப ரசிச்சு கேட்பாங்க. தாயிஃப் நகரத்தின் வீதியிலே தாஹா நபி ரசூல் நபி நடக்கையிலே
பாவிகள் செய்த பொறுமையினை எண்ணி பார்த்தா நெஞ்சம் எல்லாம் அப்படியே கண்கள்லாம் கலங்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி உருக்கமா நாயகா இருக்காரு இங்க உட்கார்ந்துட்டு ஆண்கள் பெண்கள் கண்ணீர் வைக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டு ரசிப்பாங்க. கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரத்தையும் கொடுத்தார் என்றெல்லாம் வைப்பாங்க. இந்த கல்லால் அடிச்சாங்களா சொல்லால் வைத்தாங்களான்னு ஹதீசுகள்ல தெளிவாக பதிவு செய்ய வராட்டாலும் உலக போர்க்களத்தை விட ஒரு கடும் துன்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தாயிஃப் என்ற நகரத்தில் நடந்தது என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அல்லாஹ்வுடைய தூதரே அன்னைக்கு அவ்வளவு இன்னல்களை கொடுத்தார்கள். இதற்கு இந்த வேதத்தை சொன்னதற்குத்தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இன்னது தௌஹீத் ஜமாஅத் தௌஹீத சொல்லதான போறோம், வேதத்துவத்தை தானே சொல்ல வர்றோம், இதுக்கு யாப்ப ஊருக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊர் பக்கத்துல தலை வைக்கக்கூடாது அப்படிதான் சொல்றீங்க நினைக்கிறோமே. இதை விட கடும் இன்னல்களை சந்தித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கடுமையான துன்பம் உலக போர்க்களம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மூச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு பற்கள் உடைக்கப்பட்டு முகத்தில் ரத்தச்சாலை பூசக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை மிக்க ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் மயக்கப்பட்ட நிலைதான், அப்படியே தங்கள் மறைத்து விடுகிறார்கள். அவ்வளவு பெரிய ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் மறைத்து விட்டார் என்று வழங்கி கிடைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை அந்த உலக போர்க்களத்தை விட ஒரு மோசமான ஒரு இரண்டாவது தாயிஃப் நகரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த துன்பமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் படித்த நாம இதையெல்லாம் கேட்டிருக்கிற நாமதான் என்ன செய்யறோம், நீ தவறு சொல்லாத, ஊருக்குள்ள வராத என்று எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம், எந்த அளவிற்கு பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே இருக்கக்கூடிய ஆண்டாக இன்று கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் அடிப்படையாக சொல்லிக் கொள்கிறோம். ஆங்காக நின்று சில பேர்கள் என்னதான் சொல்றாங்க பார்ப்போமே என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை பதிவு செய்கிறோம். இந்த உரையை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள். அப்படி கவனிக்கின்ற போது எந்த ஒரு விருப்பு வெறுப்பு அனைத்தையும் தூக்கி வைத்திருக்கு. நீங்க தௌஹீத் ஜமாஅத்தின் மீது முகத்தை வைத்துக்க வேண்டாம். தௌஹீத் ஜமாஅத்தின் வெறுப்பையும் தூக்கி வைத்துவிட்டு நடுநிலையோடு கண்ணோட்டத்தோடு இவங்க சொல்றது சரியா, இவங்க என்ன சொல்கிறார்கள் என்ற நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தியை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்களே, எடுத்து சொன்ன அந்த மக்களின் நிலை எப்படி இருந்தது? அந்த மக்கள் அல்லாஹ் இல்லை என்று சொன்னார்களா? அல்லாஹ்வை விட்டு வேறு கடவுள்களை இவங்கதான் எங்களுடைய கடவுள், இறைவன் கடவுள் இல்லை, அல்லாஹ் கடவுள் இல்லை என்று சொன்னார்களா? கிடையாது. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா என்று நாமெல்லாம் இஸ்லாத்தின் எதிரிகள் என்று வரலாற்றிலே கருத்துள்ளது. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறுக்கவில்லை. நன்றாக சிந்தியுங்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். இந்த வானம் படைக்கப்பட்டது, படைத்தது யார் என்று அந்த மக்களுக்கு முஸ்லிம்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். யாரு? மக்களுக்கு முஸ்லிம்கள். அதாவது அல்லாஹ் வானத்தை படைச்சது யாரு, வானத்திலிருந்து மலையை தெரிவிப்பவன் யாரு, இதையெல்லாம் நீங்க போய் அந்த அபூ ஜஹல்கிட்ட கேட்டா சொல்லுவானா? அவன் வேற நாட்டு மலையை தரும், உஸ்ஸா மலையை தரும் சொல்ல மாட்டான். மனாத்து தான் எங்களை படைச்சதுன்னு சொல்ல மாட்டான். எங்களை படைத்தது, இந்த வானத்தை உலகத்தை படைத்தது, இந்த வானிலிருந்து மலையை அனுப்புவது, இது எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். அவன் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தான். அப்பதான் அவனை முஸ்லிம்கிறோம், இறை வழிபாடுகிறோம். சிரித்து பாருங்கள். பத்ர் போர்க்களம் நடக்கிறது. பத்ர் போர்க்களத்துல ஆயிரக்கணக்கான நபர்கள் இங்கே முஸ்லிம்கள், மக்களுக்கு முஸ்லிம்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய 300 பேர் இஸ்லாமியர்கள். இவ்வளவுதான். இப்ப போர்க்களம் ஆரம்பமாவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் மல்க துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். இதை நீங்க வரலாறுல படிச்சிருப்போம். இன்னொரு பக்கம்
அந்த என்ன நடக்குதுன்னா அது இந்த வரலாறுல படிச்சு பாருங்க. அபூஜஹல் அவன் எதிர்த்தரப்புல இருக்கிறான், முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் இருக்கிறான். அவன் பிரார்த்தனை செய்கிறான். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் இடத்துலதான். யா அல்லாஹ், எங்களுக்கு வெற்றியை கொடு. இந்த மக்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையை விட்டு ஒரு புது கொள்கையை கொண்டு வராரு. இந்த குழப்பம் நடிகர்கள் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி அவன் பிரார்த்தனை செஞ்சு அவங்களுக்கு வெற்றியை யாருக்கு கேட்டான்? அல்லாஹ்விடம் கேட்டான். அவனும் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறான், இவர்களும் அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. அப்படின்னா நம்ம முஸ்லிம்கிறோம். நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அவன் பிரார்த்தனை செய்தான். அல்லாஹ்தான் தன்னை படைத்தான் என்று நம்பினான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தான். மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் அவன் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ்வை நம்பியிருந்தான், நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை. அல்லாஹ்விடத்தில் துவா செய்தான், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துவா செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்? பிரார்த்தனை வணக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம சொல்ல தெரியுமா? யாரை திட்டுவதற்கு சொல்லவில்லை, சிந்தித்து பாருங்கள். பிரார்த்தனை ஒரு வணக்கம், ஒரு இபாதத். சொன்ன யார்? தௌஹீத் ஜமாஅத்தா? தௌஹீத் ஜமாஅத்துடைய நிர்வாகிகளா? அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம். அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறது, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு, எனக்கு புள்ளவாக்கத்தை கொடு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு சொல்லி கேட்கிறவே இது ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இபாதத் என்று சொல்கிறார்கள். இபாதத்துகளுக்கு சொந்தக்காரர்களா? வணக்கத்திற்குரியவர்கள் யார்? அல்லாஹ்வை தூதர்கள் யார் இருக்கிறார்களா? அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு துஆ செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் இது மக்களுக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், மற்றவர்களுக்கும் அந்த வணக்கத்தை செய்தார். ஏப்ப மற்றவர்களை வணங்குகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டா அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் ஏன் இந்த நாட்டிடத்துல, இந்த உஸ்ராயத்துல, இந்த மனாத்து போன்றவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் தெரியுமா? இவர்களை வணங்குகிறோம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பெற்றுத் தருவார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக யார் இருந்தார்? மக்களுக்கு காப்பீடுகள் இருந்ததாக இறைவன் திருமணி குர்ஆன்ல சொல்கிறார். நாம் சொன்ன இந்த வாசகம் இல்லாத குர்ஆன் வாசகம். அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்கிறார். இந்த பேரை கேட்டீங்கன்னா, ஏப்பா அவங்களை வழிமுறைன்னு கேட்டீங்கன்னா அவன் சொல்ற பதில் என்ன? அல்லாஹ்விடத்துல எங்களை நெருக்கமாக்கி வைப்பார்கள், எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், ஷஃபாஅத் செய்வார்கள். இதற்குத்தான் இவர்களை நாங்கள் இவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் என்று மக்களுக்கு முஸ்லிம்கள் சொன்னார்கள். இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க முஷ்ரிக். இந்த கொள்கையை தான் உணர்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் பிரச்சாரமே இந்த கொள்கைக்கு எதிரானதா? நீ அல்லாஹ்வை வணங்குகிறாய், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஏன்? படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் ஒருத்தன் தான். அந்த ஒருத்தரை தவிர மற்றவர்களை வணங்கினால் அது மாபெரும் ஷிர்க் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் எச்சரிக்கை செய்தார்களே. இதுதான் முதல் பிரச்சாரம். இதைதான் எனக்கு தௌஹீத் ஜமாஅத் சொல்லு. இது என்ன தப்பு இருக்கு? இதை நான் சொல்றது நீங்க கைமணில போட்டு சொல்றோமா? குர்ஆன்ல இல்லாத சொல்றோமா? ஹதீஸ்ல இல்லாத சொல்றோமா? நீங்க சொன்னதா பேருங்க. குர்ஆன்ல இல்லாத சொல்கிறார்கள், ஹதீஸ்ல இல்லாத சொல்றீங்கன்னா நீங்க தாராளமாக அடுத்த ஒரு கூட்டத்தை போட்டு பேசுங்க, தயார். நாங்க சொல்றது என்ன? இப்ப நாங்க சொன்ன விஷயங்கள் குர்ஆனில் இருக்கிறதா இல்லையா? அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்களா இல்லையா? ஏன் அல்லாஹ்விடத்துல மற்றவங்கிட்ட கேட்கணும்னு கேட்டா, இல்லை அல்லாஹ்விடத்துல நெருக்கமாக இருப்பார் என்று பதிலை சொன்னதாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப இதை சொன்னா என்ன ஆகுதுன்னா கோபம் பண்றாங்க. ஏன் தெரியுமா சொல்றாங்க? அதே செயலை இன்றைக்கு நம்ம பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் சிலர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதே காரியத்தை, அதே நம்பிக்கையை வேறு வடிவத்தில் செய்கிறார்கள். வேறு வடிவத்துல இப்ப சொல்லி சிந்தித்து பாருங்க. அவன் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து, சிலைகள்லாம் யாரு? அதை கடவுளாக வைத்து நினைச்சு அந்த சிலைகளாக நினைத்ததெல்லாம் யாருன்னு கேட்டா அவங்களுக்கு முன்னோர்களாக வாழ்ந்திருப்பாங்க நல்ல வணிகர்கள்.
அந்த நல்ல மனிதர்களுக்கெல்லாம் சிலை வச்சு 300க்கும் மேற்பட்ட சிலை வச்சு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு கடவுள் சிலை வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி கௌபாவை சுத்தி ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக முதலாக எழுப்பப்பட்ட அந்த ஆலயத்திலே 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அந்த வணங்கப்பட்ட அந்த சிலைகளை யார் தெரியுமா? அவர்களுடைய முன்னோர்களாக நினைத்த உயர்ந்த நிலையில் வைத்திருந்த அந்த மூத்தவர்கள் அவர்களை எல்லாம் சிலைகளாக வைத்து வணங்கினாங்க. அதுல இப்ராஹிம் நபிக்கு சிலை இருந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலை இருந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சிலை இருந்தது. இவர்கள் எல்லாம் ஏன் வணங்கினாங்க? இவங்க அல்லாஹ் இடத்துல நம்மளை நெருக்கமாக்கி வைப்பாங்க என்று சொல்லி வணங்கினாங்க. இதே நிலை, இதே விஷயம் இன்றைக்கு வேறு வடிவத்திலே, வேறு ரூபத்திலே, சமாதிகளுடைய ரூபத்தில் நடத்தப்படுதா இல்லையா? இது பயங்கர சுருக்கா இல்லை. இதைதான் அல்லாஹ் தூதர் எதிர்த்தார்கள் என்று சொல்றோம். சொன்னவர்கள் பல பேருக்கு கோபம் கொண்டிருக்கிறார்கள். அதிகப்படியது அது அவர்கள் சிலையை வச்சு வணங்கினாலதான் சொல்லா இருக்காங்க. நாங்க சிலையை வச்சு வந்தோம், நாங்க சிலையை வச்சு அது முன்னாடி துவா செய்கிறோமா? சிலையை வச்சு அது முன்னாடி நாங்க பேர் இருக்கிறோமா? சிலையை வைத்து நாங்க அதன் முன்னாடி நாங்க ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி நடத்துறோமா? இல்லையே. நாங்க எதை வச்சு நடத்துறோம்? கபூரை வச்சுதான் நடத்துறோம். இது எப்படி நீங்கள் முஷ்ரிக்குன்னு சொல்ல முடியும்? அபூ ஜஹல் சிலையை வைத்து வணங்கினான், நாங்க சிலையை வச்சு வணங்கலையே என்று சொல்கிறார்கள். அன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே சிலை வழிபாட்டை எதிர்த்தார் என்பது உண்மை. வரலாறு போட்டி பாருங்கள். நாங்க சொல்வது இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறோம், திரும்பவும் சொல்கிறோம், யார் விமர்சிக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய பள்ளிவாசலிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகள், குர்ஆனுக்கு அடுத்து முதன்மையான கிதாபாக நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்ற கிதாபுடைய தமிழாக்கம் இருந்தால் எடுத்து புரட்டி பாருங்க. அந்த சஹீஹுல் புகாரியில வரக்கூடிய செய்தியை நான் சொல்றேன். நானாக இங்க யாரும் பேசி சொல்லவில்லை. இந்த செய்தி எல்லாமே எந்த பள்ளிவாசலும் இருக்குது. ஏன்னா டவுட் இருந்தா எடுத்து பார்த்துருங்க. அந்த புகாரி கிதாபுல என்ன வருது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல போய் பார்த்தா அந்த யூதர்கள், இந்த இஸ்ரேல் போட்டு ராஜாவை போட்டு அடிச்சு அப்பாய் மக்களை கொண்டு ஒழிச்சு கொண்டிருக்கிறாங்க, உலகத்தின் மிகப்பெரிய பயங்கரவாதி இந்த யூதர்கள், இவர்களுடைய செயல்பாடாக அந்த ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த வணக்க வழிபாடுகள் முதன்மையான வணக்கம் என்னன்னு சொன்னா சமாதி வழிபாடு. இங்கே சிலை வழிபாடு நடக்குது. மதீனாவுக்கு போனா அந்த யூதர்களுக்கு உண்டாக்கின பெயர் என்ன? அவர்கள் உண்டாக்கிய வழிபாட்டு என்ன? அவர்களுடைய முன்னோர்களுக்கு, அவர்கள் நல்ல மனிதர்களாக நினைத்தவர்களுக்கு, மகான்களாக அவர்கள் யார் நினைத்தாரோ அவர்களுக்கு தனியாக சமாதி கட்டி அதன் மீது கட்டடத்தை எழுப்பி அந்த பேர் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்றாங்க, இதா வாக்கா ரஜுலு சாலிஹ் ஃபமாத், அவர்கள் நல்ல மனிதர்கள் யாரையும் மரணித்து விட்டார். இந்த செய்தி சஹீஹுல் புகாரில இருக்கிறத இல்லை என்று சொன்னா நீங்க தெளிவாக இது இல்லை என்று மறுத்து காட்டுறது சவாலாக இருக்கும். இப்படி ஒரு செய்தி ஹதீஸ்ல இல்ல சொல்ல முடியுமா? இந்த ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா? அவர்களை நல்ல மனிதர்கள் யாரையும் மரணித்து விட்டார். பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர்களுடைய சமாதிகள் மீது கபர் மீது மஸ்ஜிதை வணக்கத்தலத்தை எழுப்பிக் கொள்வார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இறுதியாக, உலாயிக ஷிராருல் ஹல்க இன்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள்தான் மறுமை நாளிலே கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய படைப்புகள் மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய படைப்புகள் மிக மோசமானவர்கள் யாரை பற்றி சொன்னார்கள்? யார் நல்ல மனிதர்கள் என்று தனியாக ஒரு சமாதியை கட்டி அதன் மீது கட்டடத்தை எழுப்பி அதை ஒரு வணக்கத்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் தான் கியாமத் நாளில் மகா கெட்டவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் உங்க பள்ளிவாசல்ல இருக்குது. அந்த ஹதீஸ் எடுத்து புரட்டி பாருங்க. நம்பர் சொன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க வந்து கேட்டுக்கலாம். நம்பரோட எடுத்து சொல்லுவோம். நாங்க சொல்றது இல்லாம எங்களுடைய சொந்த வார்த்தையாக நாங்கள் மக்கள் மத்தியில் எந்த போதையும் சொல்கிறோமோ அது உங்களுடைய பள்ளிவாசலுக்குரிய குர்ஆனில் இருக்குது. நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபாக இருக்கிறது. இஸ்லாத்தை தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத், அந்த ஜமாத், இந்த ஜமாத் என்று இயக்கத்திலே எல்லாம் இஸ்லாம் காட்டித் தரவில்லை.
இஸ்லாம் என்பது ஒன்றுதான், ஒரே இறைவன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான் நமக்கு தகுந்த வழிமுறை. இந்த நிலையிலே நாங்கள் அழைப்பது என்ன? இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பதை அழைக்கிறோம். அதனால இன்றைக்கு தனியா ஒரு முத்திரை குத்தி நீங்க நஜாத்துக்காரங்க இன்னொரு குரூப் அவங்க நீங்களே முத்திரை குத்தி பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே நாங்கள் சொல்வது நீங்களும் நாங்களும் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த குர்ஆன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா இல்லையா? நீங்க எந்த குர்ஆனை வச்சு ஓடுறீங்களோ அந்த குர்ஆனை நாங்கள் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த குர்ஆன்ல நீங்களும் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே அல்லாஹ்வுடைய வேதமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தவிர்த்து நாங்கள் ஏதாவது மக்களை அழைத்தோமா? அதுக்கு மாற்றமாக நாங்கள் மக்களை அழைத்தோமா? நீங்களும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தவிர்த்து வேறு கொள்கைகளால் மக்களை நாங்கள் அழைத்தோமா? நீங்கள் அப்படி உறுதியாக சொல்ல முடியுமா? சிறிது பாருங்கள். நான் சொன்ன இந்த ஹதீஸ் என்பது சஹீஹ் புகாரியில் உள்ள செய்தி. அப்படி இப்படி சென்று விடாதீர்கள். நாளைக்கு மறுமையிலே கியாமத் நாளிலே அல்லாஹ் யாரை மகா கெட்டவர்கள் என்று சொல்கிறாரோ அந்த நிலைக்கு போய் தள்ளப்பட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் உங்கள் மீது பரிதாபப்பட்டு, உங்கள் மீது கவலைப்பட்டு, உங்கள் மீது விளக்கப்பட்டு நீங்களும் நாங்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கூட்டத்தை தவிர இந்த உலகத்தில் சில பேர் உங்களுக்கு ஜாக அளிக்கலாம், உங்களுடைய செயல்களை என்று தூண்டிவிடலாம். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் மறுமையில் விடாதீர்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் ஒரு நரகத்தை பிடிச்சு நிறுத்த வைத்தான். அல்லாஹ் ரூமை கைப்பற்றுவதை அறிந்தார். அல்லாஹ் பிடிச்சு நிறுத்தினா வச்சுக்கிறீங்க. மவுத் என்ற ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டால் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அந்த கபரிலே விசாரணையிலே யாருக்கு அல்லாஹ் என்ற பதில் வரும்? அல்லாஹ் யாராவது கேட்கின்ற போது உன்னுடைய ரப்புக்கு உன்னது ரப்பு யாருன்னு கேட்கும் போது நான் அங்கு என்னதான் அல்லாஹ்வின் மரபணம் என்று போனாலும் எல்லாருக்கும் வாழ வராது. யார் அல்லாஹ்வை மட்டும் சிறுக்கு வைக்காமல் நீ வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த கபரிலே பதில் வரும். இதற்காக தான் என்று அழைக்கிறோம். நாங்கள் அழைப்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், உலக சொர்க்கத்திலே அடைய வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்ச்சிக்காக இரு தரப்பை வைத்து தௌஹீத் ஜமாஅத்துடைய தரப்பு இன்னொரு அவங்க தரப்பு இருக்குல்ல இல்லையா, அவங்களுக்கு நமக்கு இடையில ஒரு பீஸ் மீட்டிங்கை காவல்துறை ஏற்பாடு செய்கிறது. பீஸ் மீட்டிங் இருக்குன்னா ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக எந்த ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு உடன்பாடுக்கு வர வேண்டும் என்பதற்காக நடக்கிறாங்க. நல்ல விஷயம். இந்த பீஸ் மீட்டிங் எப்படி எல்லாம் நம்ம தப்பாக புரிந்து வைத்திருக்காங்க பாருங்க, எப்படி அவர்களுக்கு தவறாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது பாருங்க. அந்த பீஸ் மீட்டிங்ல சொல்றாங்க, இவங்களை ஒட்டின்னு சொன்னா இவங்க உள்ள வந்து குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி குழப்பத்தை பண்ணிடுவாங்க, குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசுவாங்க, குர்ஆன் ஹதீஸை பேசினா குழப்பம் வரும் என்று சொல்கிறார்கள் என்றால் யோசனை பண்ணுங்க. நம்மளை ஷைத்தான் எந்த நிலையில வச்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வணிகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறோம், சிந்து பாரதமா இல்லையா? அப்ப நாங்கள் அழைப்பது எது என்றால் தூய இஸ்லாம். அந்த தூய இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸை நோக்கித்தான் அழைக்கிறோம். அதில்தான் ஒன்று வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நாங்கள் அழைப்பது ஒற்றுமையை நோக்கி, பிறரை நோக்கி அல்ல. எந்த ஒற்றுமை? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், அனைவரும் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா குர்ஆன்ல, எல்லோரும் பற்றி பிடிச்சுக்கிறோம். எதை? நீ எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, நீ தர்காவுக்கு போறியோ இல்லையோ, தாயத்து கட்டுறியோ இல்லையோ, நோய் ஓடுறியோ இல்லையோ, சட்டவாதியா ஓடுறியோ இல்லையோ, மது அழுந்திரியோ இல்லையோ, வீடு செய்து பிடிக்கிறியோ இல்லையோ, எந்த பாவம் செய்யறியோ இல்லையோ, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கு நல்லா சொல்றானா? எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க நல்லா சொல்றானா? அல்லாஹ் எதில் ஒன்றுபட வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கயிற்று அனைவரும் ஜரியா, அனைவரும் இந்த ஒன்றுபடுங்கள். அதில் நீங்கள் பிரிந்துவிடார்கள், அந்த அல்லாஹ்வுடைய கயிற்றை விட்டு நீங்கள் பிரிந்துவிடார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டாங்க. நாங்கள் அழைக்கின்ற ஒற்றுமையை நோக்கி, எந்த ஒற்றுமையை நோக்கி? குர்ஆனை நோக்கி, ஹதீஸை நோக்கி, அல்லாஹ்வுடைய கையிலாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனும் ஹதீஸையும் அனைவரும் வாழ ஒன்று சேர்ந்து பற்றி பிடித்தது என்று அழைக்கிறோம். நீங்கள் எந்த கொள்கையில் இருந்தாலும் சரி, எந்த இயக்கத்தில் இருந்தாலும், எந்த பேரில், எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்று சேருவோம்.
எது தவறு கிடையாது. பாவத்தில் ஒன்றுவிடக் கூடாது என்று இறைவனே சொல்லி காட்டுகிறார் 5வது அத்தியாயத்தை. பாவமான காரியத்திலும் பலமுள்ள செய்யக்கூடிய காரியங்களும் ஒருவருக்கு ஒருவர் உடலில் கொண்டாடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். உங்கள் மனதாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து சிந்தித்து பாருங்கள். சினிமா பாடல்கள் என்பது ஹராமா ஹலாலா? இசையை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? அல் ஜல்சு மஸாமி ஷைத்தான். இசை என்பது ஷைத்தானுடைய மனயோசை. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது தெளிவாக இது ஹராம் என்று உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும். இந்த இதற்காக அவங்களுக்கு சொல்லும் இஸ்லாமில் தடுக்கப்பட்டது. சினிமா படத்தின் மேலான ஆபாசமாக காட்சிகள் இருக்கிறதா இல்லையா? அதிலே பல்வேறு இன்னைக்கு சமுதாய இளைஞர்கள் பல்வேறு விதமாக கல்விக்கு போயிருக்கிறார்கள், பல்வேறாக திரும்ப இருக்கிறார்கள். அதுக்கு தூண்டுகோலாக இருந்தது இந்த சினிமாக்களா இல்லையா? அவர்கள் ரோல் மாடலாக தகவல் என்றும் தளபதி என்றும் சில சினிமா கூட்டாளிகளை ரோல் மாடலாக கொண்டு அதன் முன்னால் சென்றவர்கள் வேகமாக பல இளைஞர்கள் வழிபட்டு போனது உண்மையா இல்லையா? வேறு கலாச்சாரங்கள் இன்னைக்கு சினிமா துறையை ஆட்சி படைக்கவில்லை. இன்னைக்கு பல இளைஞர்களுடைய வாழ்க்கையிலும் வீரடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சினிமா அவருடைய வாழ்க்கை கேட்டிருக்கிறதா இல்லையா? அவருடைய வாழ்க்கை சீரழித்திருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களுடைய உண்மையும் சொல்லும். உண்மைதான், உண்மைதான. ஆனா என்ன நடக்குது? இந்த சமாதி வழிபாட்டை அடிப்படையாக வைத்து மகானுடைய அருளை பெற, மகானுடைய ஆசீர்வாதத்தை பெற பக்த கோடிகள் அனைவரையும் வருகை தர வேண்டும் என்று வரவேற்கிறோம் என்று அழைப்பு கொடுத்து, எதுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க? வந்துட்டீங்கல்ல, தரிசித்து விட்டீங்களா, அந்த சமாதியை பிரார்த்தனை செஞ்சுட்டீங்களா, அப்படியே வெளியவாக உங்களுக்காக 3 திரைப்படங்களை நாங்கள் திரையிடுகிறோம். அதை அழகாக கண்டு ரசித்து விட்டு என்ன செய்யுங்க அப்படியே நடக்கும் சொல்றேன். இந்த நிலைய ஒரு சினிமாவை ஒரு தனிப்பட்ட முறையில பார்க்கலாமா? அது அவனுக்கு அல்லாவுக்கு உள்ளது. அது ஹராம் தான். அல்லாஹ் நாயனா கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா ஒரு ஜமாத் நிர்வாகம் அனுமதிக்கலாமா? அதை நம்ம என்ன செய்வோம்? ஊருக்குள்ள நம்மளுடைய ஒத்துழைப்போடு ஆதரவோடு அதை தேர்ந்தெடுக்கிறோம். அதனுடைய பாடல் காட்சிகளை ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் என்று அதில் சில நபர்களை வைத்து அரங்கேற்றுகிறோமோ, இதெல்லாம் செய்யாது, இது ஹராம் என்று நாங்க சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொல்றது இந்த விமர்சிக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஹராம் ஆக்கியிருக்கிறாங்க, இது செய்யாதீங்கப்பா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் வாருங்கள் என்று அழைப்பது குழப்பம் செய்வதா? அது பிழையை ஏற்படுத்துவதா? இதை சொல்றதுக்கு தான் அவங்க திட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க திட்டலையே, இப்போ நாங்க திட்டல. நாங்க சொல்றது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நாங்க சொன்னது இருக்குதா இல்லையா? நாங்களாவது ஹராம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப நீங்க திட்டா இருக்கிறீங்க, உள்ளவர்கள் எடுத்து சொல்லுங்க. அதாவது ஹராமான காரியத்தை செய்யறதுக்கு உள்ள அனுமதிக்கிறீங்க. ஊருக்கு வரலாம், வந்து என்ன டான்ஸ் கூட போடலாம், என்ன ஆயிரத்தி கட்சியில டப்பா விட்டு டான்ஸ் போடலாம், சினிமா படங்களை திரையிடலாம், அதுக்கு நாங்கள் துணி போவோம். ஆனா அல்லாஹ் சொல்றான், நன்மையிலும் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவி உதவி செய்யறதா இருந்தா இந்த இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய பலத்தை போதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மக்களை அழிக்கக்கூடிய இந்த ஜமாத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் உண்மையாக இந்த ஜமாத்தின் நிகழ்ச்சிகளை நான் தலைவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டுவிட்டு என்ன செய்கின்றோம்? நம்ம ஏதோ குழப்பம் பண்ணி அதை திட்ட வேண்ட மாதிரி விமர்சிக்கிற மாதிரி இப்படி வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்களே, இவ்வளவு நேரம் யாராவது விமர்சிச்சோமா? யாரையாவது திட்டணுமா? உங்களுக்கும் நாங்கள் அழைப்பதெல்லாம் ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கிறோம். நீங்களும் நாங்களும் சொர்க்கத்தை நோக்கி போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி அல்லாஹ் சொன்னதின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் தூதரின் சொல்லலை நோக்கி பற்றி பிடித்துக் கொண்டு வாருங்கள் என்றுதான் நாங்கள் அழைக்கிறோமே. உங்கள் மீது உங்களுக்கு கோபம் இல்லை. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் யோசிப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த ஒரு முஸ்லிம்கிட்ட போய் கேட்டாலும் சொல்லுவோம், உயிருக்கு மேல நேசிக்கிறோம் சொல்லுவோம். உண்மைதான். அது எந்த ஜமாத்தை சேர்ந்த எந்த இயக்கத்தை சேர்ந்த முஸ்லிமா இருந்தாலும் ரசூலுல்லாஹை எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் நேசிப்பது உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்லுவோம்.
உண்மைதான். உண்மையிலேயே உயிரை விட நாம் அல்லாஹ்வை தூதரை நேசிக்கிறார்களா? ஒரு வார்த்தையில சொன்னா போதுமா? யோசிச்சு பாருங்க. உண்மைதான் அல்லாஹ்வை தூதரை நேசிப்பதாக என்ன செய்யணும்? அவங்க சொல்லி தந்தபடி நடக்கணும். அதான் நேசம். இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாரு? மேல போட்டு எங்க உம்மா மாதிரி வருமா? எங்க உம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்த ஊர்லயே எல்லாரும் விட எங்க உம்மாதான் சிறந்தவோ அப்படிலாம் பேசுறாரு. ஒருத்தர் மேல போட்டு பேசுறாரு. வீட்டுக்கு போற உம்மா சொல்றாங்க, அப்பா ஒரு தலைவலியா இருக்குது, போய் மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்குவாங்க அப்படிங்கிறான். போலாம், வேலை பாருங்க, நான் இதா வந்துருக்கேன், வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் செய்யாம அவன் போறான். அவன் உம்மாவை நேசிக்கிறான். தாயை நேசிக்கிற பிள்ளையா? யோசி பாருங்க. ஒருத்தவன் தாய் தந்தையை பற்றி அவ்வளவு கொடுத்து வீட்டுல வந்து தாய் சொல்றதை கேட்கவே இல்லை, தாய் சொல்றதை கேட்கவே இல்லை. அப்ப அவன் வாயிலாம் என்ன செய்யலாம்? நேசத்தை சொல்கிறான் தவிர உண்மையில் சொல்லவில்லை என்று புரியுமா இல்லையா? அப்ப நாம சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னா நாம் செய்ய வேண்டியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தபடி இருக்கிறமா இல்லையா? இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தியை நன்றாக கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அதுவும் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்திதான். அந்த செய்தியின் இடத்திலே முன்மொழிகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மற்ற எப்படிப்பட்ட நேரம் நல்லா கவனிச்சுக்கிறது, கடுமையான முதல் காய்ச்சல், அந்த வெப்பத்தின் காரணமாக காய்ச்சல் நடந்து கொண்டு போர்வைகளை போர்த்திக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று என்ன செய்யாம போர்வையை விளக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்றாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய மக்களுக்கு உறவினர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், மரண தருவாயில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய சொன்ன போதனை என்றால் எவ்வளவு கவனமாக கவனிக்கணும், அதை எவ்வளவு கவனமாக பின்பற்றணும். ஒரு தாய் தந்தை இருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள் அவங்க சொன்னது கேட்காம இருந்திருக்கோம். ஆனா மௌத்தா போன நிலையில ஒரு தாய் தந்தை ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னா, ஒரு வசியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா அதை பிள்ளைகள் எவ்வளவு கவனமா கவனிப்போம், அதை எப்படி பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ ஒரு தாய் தந்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்முடைய உயிரோட மேலான அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயிலே மக்களை எச்சரித்து உபதேசம் செய்யணும்னா யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்வை விட்டு இழுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? இத்தகது குபூர அம்பியாயி மசாஜிதா, அவர்கள் தங்கள் அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபறுகளை சமாதிகளை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் மீது இறைவனுடைய அந்த லாபத்தை உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். நபிமார்கள் யார்? இன்றைக்கு நாம் இறைநேசர்கள் என்று சொல்லிக்கொண்டு தர்காக்களை எழுப்பி வைத்திருக்கிறேனே, கபர்கள் மீது கட்டடத்தை எழுப்பி வைத்திருக்கிறேனே, இந்த மாதிரி நபர்களா, இவர்கள் இறைநேசரா இல்லையா என்பது அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. நமக்கு தெரியாது, நல்லடியாராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். ஆனால் நபிமார்கள் யார்? அவர்கள் உண்மையா அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய தூதரால் நபிமார்கள் அல்லாஹ்வால் சொல்லப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு அவர்களுடைய தவறுகள் மீது கட்டடத்தை எழுப்பினதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் மீது லாயனத் உண்டாகட்டும், அவர்கள் மீது, அந்த யகூதிகள் மீது நசாராக்கள் மீது லாயனத் உண்டாகட்டும் கேட்டாங்க. உண்மையான இறைநேசர்கள் என்று போற்றப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு கபர் கட்டி தர்கா கட்டினதுக்கு அந்த யகூதிகள் மீது நாசம் உண்டாகும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப நம்ம யாருக்கும் வந்து சமாளி கட்டி இருக்கிறாங்க, இது எவ்வளவு அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய காரியம். இந்த சாபத்தை பெற வேண்டாம், அல்லாஹ்வுடைய அருளை கேட்டு இறந்து வாழும் என்று அழைப்பது குழப்பமா? இது வருகிறா? இது மக்களை பிரிப்பதா? சிறிது பாருங்கள். நாம சொல்வது அல்லாஹ்வுடைய லாயத்தை இறந்தக்கூடிய அந்த கபர் வழிபாட்டை விட்டு விலகி விடுங்கள். அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி இறைவனை நோக்கி வழங்கக்கூடிய அந்த பாதையை நோக்கி வேண்டு வாருங்கள், சொர்க்கத்தை நோக்கி வேண்டு வாருங்கள். இதைதான் பார்க்கிறோம். உங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்திருந்தோம். இந்த உலகத்துல சில பேர் நாங்கள் இந்த சமூகத்தை சொல்லும்போது எதிரியா நினைக்கலாம். நாங்கள் இங்கு யாரும் எதிரே நினைக்க இந்தியாவை பற்றின மக்களையும் கூட நாங்கள் எதிராக நினைக்கவில்லை. தாய் நகரத்தில் அந்த மக்கள் துன்பம் கொடுத்த போது
மாணவர்களை எல்லாம் அனுப்பி சொல்றா இந்த 2 மலைகளை வச்சு அந்த மக்கள் அப்படியே அனுப்பிவிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? வேண்டாம், இன்னைக்கு அவர்கள் என்னதான் என்னை துன்பப்படுத்தி இருந்தாலும் என்னை காயப்படுத்தி இருந்தாலும் அவர்களை அழித்துவிட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிறோம் இந்த கொள்கையை இன்ஷா அல்லாஹ் இவர்களுடைய சந்ததிகள் இந்த கொள்கையை நோக்கி வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதே நிலையில்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம். இந்த பிள்ளையார் குடும்பத்தை சேர்ந்த சில ஜமாத் நிர்வாகிகள், சில மக்கள் எங்களை எதிரிகளாக பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்களை நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை. ஏன்? இன்றைக்கு இவர்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் இவர்களே இந்த ஜமாத்தினுடைய கிழங்களாக வாழ்வார்கள். அந்த நிலையை அல்லாஹ் கொண்டு வருவார் என்பதை பல நிகழ்வுகள் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். என்ன சம்பவம் தெரியுமா? ரொம்ப தூரமா போக வேணாம். இதே நம்ம ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா குடும்பம். இந்த அம்மா குடும்பத்துல சரியாக 2011 என்று நினைக்கிறேன் அந்த உணவு இன்றைக்கு பசுமரத்தாக போட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு பொறுமையான கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்தோம். அப்போது என்ன செய்யறாங்க, ஜமாத் இருக்கிறாங்க, காவல்துறை வைத்து மீட்டிங் ஏற்பாடு செஞ்சாச்சு. காவல்துறை வந்து சொல்லுது, குழாய கலப்பு, ஸ்பீக்கர் விடு, கூட்ட அனுமதி என்று 10 பேர் 20 பேர் 30 பேராக இருந்த அந்த கூட்டம் நாளுக்கு நாள் கூட ஆரம்பிச்சது. உடனே சொல்கிறார்கள் காவல்துறை, நீங்க வேற இந்த தேதியில நடத்த வேணாம், வேற ஒரு தேதியில. எதுவும் ஞாபகம் வருது அவங்களுக்கு? அதே மாதிரி சம்பவம், இந்த பிஆர் பண்ண சம்பவம். இது பிஆர் பண்ண மக்களுக்கு இது புதுசு, தவஹீத் ஜமாஅத்துக்கு புதுசு இல்ல. பல ஊர்களில் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்து விட்டுத்தான் நீங்கள் இந்த பிஆர் பண்ண இந்த இடத்துல பதிவு செய்து வருகிறோம். அம்மா பெருமின்ற இதே மாதிரி சொல்லப்படுது. காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, அன்றைக்கு இருக்கிறாரு சொல்ற, நீங்க வேற ஒரு டேட்டு சொல்றோம், நீங்க இப்போ நான் குறிச்சு தரேன். ரொம்ப தாமதம் வேணாம், 5 நாள் தான். இந்த 5 நாட்கள் ஒரு தேதி சொல்லி அங்கேயே குறிக்கப்படுது. மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டு போஸ்ட் அடிச்சாச்சு, கிளைகளுக்கு அழைப்பு எல்லாம் வந்துட்டு இருக்குது. பாத்தீங்கன்னா நாளைக்கு மீட்டிங்னா, அதாவது இன்றைக்கு தொகுதி நடக்க போய் வச்சுக்கோங்க, இன்னைக்கு காலையில மதுரை ஹைகோர்ட்ல போய் வழக்கு கொடுக்குறாங்க. போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருச்சுங்க, ஸ்டே ஆகலாமா, மீட்டிங் நடத்தக்கூடாதான். என்னப்பா எடுக்கப்பாட்ட மீட்டிங் கேட்டா, மீட்டிங் எடுத்துச்சுன்னா வரதட்சணை ஒழுங்கு பெருக்கூட்டம், வேற ஒண்ணும் இல்லை. வரதட்சணை வாங்காதீங்க, பெண்ணுக்கு மகள் கொடுத்து முடிங்க, என்ன திருமணம் பண்ணுங்க சொல்ல வராங்க என்று சொல்லி ஹைகோர்ட்ல ஸ்டே ஆகலாங்கிறதுக்கு இந்த ஜமாத்துக்கு எதிராக அன்றைக்கு அம்மா பெருமாள் தெற்கு தெருவை சேர்ந்த ஜமாத் நிர்வாகிகள் அன்றைக்கு போறாங்க. பல பேருக்கு அது நினைவு இருக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய ஜமாத் நிர்வாகிகளுக்கு அதே நேரத்தில் அந்த ஹைகோர்ட்ல போய் நம்முடைய நோக்கத்தை சொல்கிறோம், இதற்கான நிகழ்ச்சி எடுத்து சொல்கிறோம். இது ஜனநாயக உரிமை, இந்த உரிமையை யாருக்கும் தடுப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்லி அன்றைக்கு நீதிபதி மதுரை ஹைகோர்ட் நீதிபதி உடனடியாக இந்த பொதுக்கூட்டம் நடந்தாக வேண்டும், அதற்கு காவல்துறை முழு பாதுகாப்பு கொடுத்தாக இருக்கிறது, நீதிமன்றம் உத்தரவிட்டது. உடனடியாக பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடு போகும்போது பள்ளிவாசல் மனித கட்டி மக்களுக்கு ஒரு விஷயம் அறிவிப்பு, முக்கிய அறிவிப்பு. என்னப்பா முக்கிய அறிவிப்பு? ஜமாத்தாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று பொதுக்கூட்டம் என்ற பெயரில் சில வகாதிகள் கூட்டம் நடத்திருக்கிறார்கள், கூட்டம் நடத்தி குழப்பம் செய்திருக்கிறார்கள். ஆகவே ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் தாய்மார்கள் யாரும் சென்று விடாதீர்கள். இங்க நமக்கு தெளிவாக இல்லை. இவர்கள் சொன்னது மிகப்பெரிய விளம்பரமா போய் அழைவரன ஆண்கள் பெண்கள் என்று குடும்பத்தோடு குழந்தைகளோடு குடும்பம் அளித்தார்கள். தெற்கத்தை பகுதியில் இதே ஈசிஆர் பகுதி, இதே ஈசிஆர் பகுதியிலே தெற்கு தெருவிலே பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக ஒரு பெருமொழி கூட்டமாக நடைபெறுவது பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக மாறியது. அதனுடைய விளைவு தெரியுமா? நினைத்திருக்கலாம் இவர்கள் நடத்தியது ஈசிஆர் தானே, ஏதோ பொதுக்கூட்டம் நடத்திவிட்டு போய்விட்டார்கள் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் சில ஆண்டுகள் கடந்தேறியது. இன்றைக்கு அதே தெற்கு தொகுதியிலே ஏகத்துவத்தை விலக்கு செல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை விட்டான். இதுதான் தௌஹீத் எழுச்சி, இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி என்பது. இன்றைக்கு நீங்கள் எதிர்க்கலாம்,
இன்னும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறோம். அந்த பள்ளிவாசல் உருவாகுது என்றால் அதுக்கு பெரும்பாலும் பொருளாதாரம் கொடுத்தவங்க யார் தெரியுமா? அன்றைக்கு யார் மைக்க கட்டி பள்ளிக்கு போன்ற கூட்டத்துக்கு போராடுங்க போராடி கூறினார்களே அந்த கூறினரும் தகுதி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, அதற்கு அதிகமாக அந்த பள்ளிவாசலுக்கு தையல் பள்ளிவாசலுக்கு அதிகமாக பொருளாதாரத்தை வழங்குவதில் சுண்ணத்து ஜமாத் மக்கள். இது இன்னைக்கு இல்லை என்று போய் நம்ம ரிசிப்ட் வச்சிருக்கோம். அந்த மக்கள் யாரெல்லாம் கங்கணம் கட்டிக் கொண்டு விதைத்தார்களோ, இவர்களை உள்ளே விடக்கூடாது, வேட்டையடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் தான் இன்றைக்கு ஜமாத்துடைய முழு ஆதரவை அறிவிக்கிறார்கள். அந்த நிலை இன்ஷா அல்லாஹ் இந்த பிரதானிலே வரும். இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய இந்த ஜமாத்து நிர்வாகிகள் இவர்களை நாங்கள் எதிர்களாக பார்க்கவில்லை. ஏன் எதிர்த்தார்கள் தெரியுமா? இந்த ஜமாத்தை பற்றி தப்புதாரா புரிஞ்சிருந்தாங்க. இவங்க குழப்பம் பண்றாங்க போல, இவங்க வழிபடுத்துவாங்க போல, மக்களை பிரிச்சிருவாங்க என்று தப்பா நினைச்சுட்டு இருந்தாங்க. இப்ப சிந்திப்பாங்க. ஒவ்வொரு கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள சின்னம் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே இந்த ஜமாத் நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவர்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள். மிகப்பெரிய ஏகத்துவ இல்லம், ஏகத்துவ பள்ளி இதே பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கிறது. இன்னைக்கு இந்த எதிர்ப்பு கிருஷ்ணாவி பெருமை சார்பாகதான் இந்த திருமண கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் நம்ம நினைச்சோம். இந்த எதிர்ப்பை அவர்கள் கொடுத்ததால் என்ன நன்மை நடந்தது? இப்போ மீட்டிங் மூலமா இதுவரை இல்லாத பிஆர் கட்டணம் தமிழ்நாடு கல்வி ஜமாத் திலகாரியான கட்டணம் கிளை என்று இல்லை. இன்றைக்கு புதிய கிளை உதவியாளருக்கு வழிவகுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு தான் மிகப்பெரிய குரலுக்கும் அவர் நடந்து இந்த ஜமாத் நிர்வாகிகளுக்கும் அந்த மக்களுக்கு யாரை எதிர்த்தார்களோ அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொல்லணுமா இல்லையா? மனிதர்களுக்கு நன்றி சொல்லணும்னா எல்லாம் நன்றி சொல்ல நன்றி இருக்குது. பண்டாடிப்படையில இன்றைக்கு இளைஞர்கள் எழுச்சி மிக்க கூட்டமாக கூட்டம் நடந்தவர்களுக்கு அவர்களே ஒரு காரணமாக இருக்கிறார்கள். இந்த இன்ஷா அல்லாஹ் இது முதல் கட்டம் தான். இதற்கு பிறகு இன்னும் வீரியமாக இதே பிஆர் பண்ண பகுதியில இன்னும் வீரியமாக இந்த குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்லக்கூடிய வகையில இந்த பிரச்சாரங்கள் செய்யும். இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லி இந்த உரையை நிறைவுக்கு விடுவதில் இறைவன் திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 66 68 வரை யார் பேரு வீட்டுல குர்ஆன் தர்ஜுமா இருக்கா இருக்கு பாருங்க. நான் சொல்றதுதான் குர்ஆன் வசனம். அந்த வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், நரகத்தில் நடக்கிற அப்படி கண்ணு முன்னாடி அந்த தலை முடிச்சு காட்டலாம். அல்லாஹ் யௌமத்து கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அந்த நாளில் சில முகங்கள் நரகில் போட்டு புரட்டப்படும். சில பேர் அல்லாஹ் என்ன செய்வானா, நரகத்தை போட்டு போட்டு எடுப்பானா. அப்ப எப்போது அந்த நரகவாசிகள் எல்லாம் புறவார்கள். என்ன சொல்லி புறவார்கள் தெரியுமா? யார் ஐத்தனா அத்தன அல்லாஹ் அத்தன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா? இந்த ரசூல் சொல்றதை கேட்டுக்க கூடாதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானே, இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டிருக்கிறானே. மேலும் சொல்வார்கள், ரப்பனா இன்னா அதானா பாதத்தனா வகுரானா ஃபஅலைனா சபீலா, இந்த இறைவா இந்த ரட்சகரே, நாங்கள் எங்கள் பெரியார்களுக்கும் எங்கள் தலைவராக இருக்கின்ற முன்னோர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். அல்லாஹ் சொன்னதை கேட்க சொன்னாங்களே அதுக்கு கேட்டுக்கிறானே, ரசூல்லா சொன்னதை நடக்க சொன்னாங்களே அதை நடக்கலாம். அல்லாஹ் சொன்னதை கேட்டாங்க, ரசூல் சொன்னதை கேட்டாங்க, நாங்கள் எதை சொன்னதை கேட்டோம், இந்த தலைவர்கள் சொன்னதை கேட்டோம், இந்த பெரியார்கள் சொன்னதை கேட்டோம். ஆனா அவர்களோட சரியிலா அவர்கள் எல்லாம் எங்களை வழிநடத்தி விட்டார்கள் என்று அவர்கள் புலம்புவார்கள். அது மட்டும் கிடையாது, மேலும் சொல்வார்கள், ரப்பனா ஆத்தியும் நெருப்பையுங்களாக கபீரா, இந்த ரட்சகா எங்களை நெருங்கிட்டாரே அவர்களுக்கு 2 மடங்கு கொடுப்பாயாக, அவர்களை பெரியதாக சமைப்பாயா என்று சொல்லி அந்த நரகவாசிகள் சொல்வதாக அல்லாஹ் சொல்றாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் ஆகிவிடக்கூடாது, நாங்கள் ஆகிவிடக்கூடாது என்றால் அதற்கு ஒரே தீர்வு அந்த வசனத்திலேயே இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதை கேட்டிருக்கிறானே, இந்த தூதர் சொன்னதை நம்பிருக்கிறானே என்று நரகவாசி அது அந்த நிலைக்கு ஆளாவிடாமல் அல்லாஹ் சொன்னபடி, இந்த தூதர் சொன்னபடி அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை, இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்து இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடித்தவர்களாக ஈமானிய உறுதியே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக வாருங்கள் என்று அனைவரும் அழைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.